சாப்டர் 4ஓட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேங்க்ரோ ட்ரீயோட அட்டாக் எல்லாத்தையுமே டிஃப்ளெக்ட் பண்றான். அப்போ அந்த மேங்க்ரோ ட்ரீல இருந்து பிரகாசமான பட்டாம்பூச்சிகள் இவனை நோக்கி வர, என்ன ஸ்லீப்பிங் பட்டர்ஃபிளைஸா? இதுங்க எல்லாமே ஒரு மான்ஸ்டர்ஸ். அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஸ்லீப்பிங் பவுடர்ஸை ஆப்போனன்ட் மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுங்களை டிஃபீட் பண்றது ரொம்பவே ஈஸி. அந்த ஸ்லீப்பிங் பவுடர்ஸை பிரீத் பண்ணாம கவுண்டர் மெஷர் எடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேஸை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுங்க எல்லாத்தையுமே தாண்டி அந்த மேங்க்ரோ ட்ரீ கிட்ட போறான். அவனோட கையில இருந்த அந்த மரத்துண்டை வச்சு அந்த மேங்க்ரோ ட்ரீயோட கோர்லயே குத்த, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கையை யூஸ் பண்ணி இன்னும் அந்த கோர்ல ஆழமா இறக்குறான். அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அதை 2 துண்டா வெட்ட அந்த மேங்க்ரோ ட்ரீயை டிஃபீட் பண்ணிடுறான். அதோட கோர் அழிச்சதுனால சிஸ்டம்ல மேங்க்ரோ ட்ரீயை டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னு வருது. அது மட்டும் இல்லாம நீங்க தான் இதை ஃபர்ஸ்ட் ஆளா டிஃபீட் பண்ணிருக்கீங்கன்னு வருது. ஹீரோ இந்த கேமை இவ்வளவு நாளா நான் பிளே பண்ணது வீண் போகல, அதோட நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சுதான் என்னால இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நினைக்க, உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே நாளைக்கு ஆல் ஆஃப் ஃபேம்ல அப்டேட் ஆகும். உங்களுடைய நேம சொல்லுங்கன்னு வர, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ராஷ் சிஸ்டம் என்னுடைய பர்சனல் டீடைல்ஸ் கேக்குது. ஆல் ஆஃப் ஃபேம்ல போறதுக்கு இந்த இடத்துல என்னோட நேம கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அது கான்பிடென்ஷியலா இருக்கணும். ஒருவேளை நான் ஃபார்மர் டாப் பிளேயர்னு தெரிய வந்துச்சுன்னா அது தேவையில்லாம மத்தவங்களுடைய அட்டென்ஷனை என் பக்கம் திருப்பிடும் அப்படின்னு நினைக்க, சிஸ்டமும் நேம அன்னொன்னு அப்டேட் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம அந்த மேங்க்ரோ ட்ரீயை டிஃபீட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணும்போது ஹீரோவோட ஃபேஸ் பிளர் பண்ணப்பட்டிருக்குமா. அது மட்டும் இல்லாம அவனுடைய வாய்ஸுமே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வருது. இத பத்தி இப்ப நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீய 2ஆ பொளந்தான்ல, அதுக்குள்ள கைய விட்டு கிரீன் கலர் பேர்ல் ஒண்ணு வெளியில எடுக்கிறான். ஒரு வழியா எனக்கு இது கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ட்ரீ ஹார்ப். அதாவது இன்கேஸ் நம்ம அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோம்னா ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி இல்லனா மேஜிக்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் ஏறும். அதுவே இந்த ஹார்பை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு 12 போனஸ் ஸ்டாட்ஸ் கிடைக்கும். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ஒரு தடவை நான் லெவலப் ஆகுறதுக்கு எனக்கு 3 பாயிண்ட்ஸ் வேணும்னா இந்த ஹார்பை நான் சாப்பிட்டேன்னா 4 மடங்கு நான் என்ன லெவலப் பண்ணதுக்கு சமம். இது ஒரு புரோக்கன் ஐட்டம். இந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவான ஐட்டம் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்பை சாப்பிட்டுறான். இதனால ஹீரோவும் பவர் அப் ஆக அந்த சிஸ்டம்ல அவனுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணி பாக்குறான். அதுல அவனுடைய நேமும் ஏஜும் அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் 5னும் எஜிலிட்டி 6னும் விட்டாலிட்டி 7னும் மேஜிக் பவர் 5னும் பாப்அப் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த ஆர்பை சாப்பிட்டதுனால கிடைச்ச அந்த 12 பாயிண்ட்டும் ஸ்டார்ட் பாயிண்ட்ல சேவ் ஆயிருக்கு. ஹீரோக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிளாஸும் கிடையாது, யூனிக் எபிலிட்டியும் இல்ல, ஸ்கில்ஸுமே இப்போதைக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஹீரோ லெவல் 1லயே 12 ஸ்டாட் பாயிண்ட்ஸோட இருக்கான். அப்படின்னா லெவல் 1லயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மேங்க்ரோ ட்ரீயை டிஃபீட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வருது எல்லாருக்கும். அதோட வீடியோ இன்னும் 10 நிமிஷத்துல அப்லோட் ஆயிடும்னு சொல்லிட்டு வர, இதை பார்த்துட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சில பேர் இதை பார்த்துட்டு இது வெறும் லக்கு தான் அப்படின்னு சொல்ல, இன்னும் சில பேரும் சீட் பண்ணிருப்பாங்க, சிஸ்டம் கிளிச்சா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படியே குரூப் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்க அந்த 10 நிமிஷமும் முடியுது, வீடியோவும் அப்லோட் ஆகுது. இது வரைக்கும் டவுட்டாவே பேசிட்டு இருந்தவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுது. எல்லாரும் அந்த வீடியோவை பாத்தீங்களா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவனால எப்படி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே ஹீரோ அவனுடைய மெயின் அக்கௌண்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க. இதே நேரத்துல 5 ஸ்டார் செமிகண்டக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியோட டைரக்டர், நான் உனக்கு $10 மில்லியன் தரேன், அது மட்டும் இல்லாம மந்த்லி 100 மில்லியன்ஸ் எக்ஸ்ட்ரா தரேன் இப்படி எல்லாம் சொல்ல, இதே நேரத்துல இன்னொரு கம்பெனில இருந்து ஒருத்தன், நீ எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லு, நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட ட்ரை பண்றாங்க. இது எல்லாத்தையுமே மொபைல்ல பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அமேசிங்கா இருக்குல்ல. கண்டிப்பா அந்த மேங்க்ரோ ட்ரீயை தோக்கடிக்கிறது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்ல. இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்து நான் சர்ப்ரைஸும் ஆகல. 1 மில்லியனா? இதுவே நான் லைஃபை ரன் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண டைம்ல இந்த ஆஃபர் எனக்கு வந்துருந்துச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஆனா இப்போ என்னுடைய கேம் நாலேஜை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஈவன் தோ அவங்க $1 மில்லியன் கொடுத்தாலும் சரி, $10 மில்லியன் கொடுத்தாலும் சரி. அது மட்டும் இல்லாம நான் என்னோட நெக்ஸ்ட் மூவுக்கு ரெடி ஆகணும். இந்த கேம் அப்டேட் ஆகி ரியல் வேர்ல்டுக்கு டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் வரும்போது அதுல இருந்து சில மானா பவர் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனால பிரச்சனை ஒன்றும் இல்ல. ஆனா டவருக்கு வெளியில இருந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஹோலி ஆர்டிஃபேக்ட்ஸா சேஞ்ச் ஆச்சு. அஃப்கோர்ஸ் அந்த வெளியில இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபேக் தான். ஒரிஜினல் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே அந்த டவருக்குள்ளதான் இருக்கு. ஆனா இதுவே டவருக்கு வெளியில என்னால நிறைய ரெப்ளிகாஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் த நேஷனல் மியூசியம் ஆஃப் கொரியா.
இந்த இடத்துல கணக்கிட முடியாத அளவுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் கொட்டி கிடக்கு. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேங்க்ரூவ் ட்ரீய பொறுத்த வரைக்கும் அது நிறைய லொகேஷன்ல அப்பியர் ஆச்சு. அதனால அங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனா இந்த மியூசியம் கொரியாலயே ஒண்ணுதான் இருக்கு. சோ இந்த ஆர்டிஃபேக்ட அடையறதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. அதுல என்ன மாதிரியே டாப் பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோவும் மியூசியத்தோட டோரை ஓபன் பண்ண ஈவென்ட் ஜோனுக்குள்ள வந்துட்டீங்கன்னு சிஸ்டம்ல காட்டுது. என்ன நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப குவைட்டா இருக்கு. இன்னும் இந்த இடத்துக்கு யாரும் வந்து சேரலையோ அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒருத்தன் எரிஞ்சு போன நிலைமையில கிடக்குறான். நான் எதிர்பார்த்ததுதான். எனக்கு முன்னாடியே யாரோ இங்க வந்திருக்காங்கன்னு பார்க்க இதோட இங்க இந்த சாப்டர் முடியுது.